ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழக மாநகராட்சி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 140 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 6th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சென்னை மாநகராட்சியில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா 4 விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், குவாலிஃபிகேஷனு, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன, உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரானு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி டிசேபிள்டானு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ஸா நோவாங்கிறது கொடுத்துருங்க. கோவிட் இதனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்ககிட்ட வந்து அந்த பேண்டமிக் இதில் வந்து நீங்கள் ஸோ கோவிட்டில் நீங்கள் வந்து தொற்றில் வந்து நீங்கள் பணிபுரிந்தவரான்னு கேட்டிருக்காங்க. அனுபவம் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் சிக்னேச்சர் பண்ணிடுங்க. உங்களோட டேட்டு பிளேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணுங்கிறதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இணைக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் இணைக்கணும். அதாவது உங்களோட 10th 12th அது கூட நீங்கள் வந்து இணைக்கலாம். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்லேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கான இது வந்து நீங்கள் இணைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி, நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 10th இல்லைனா 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து உங்களோட ப்ரூஃப், அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் வந்து இதில் வந்து இணைக்கணும். அந்த மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் இணைக்கணும். இந்த மாதிரி வந்து ஸோ இதில் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே இணைச்சிக்கோங்க. இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்டரி, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்னு கொடுத்து இங்கே வந்து ரிப்பன் பில்டிங் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 6th செப்டம்பர் ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும். போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கமாக இருந்தால் நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 6th செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள், இங்கே ஹெல்ப்லைனுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 4 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் சப்போர்ட் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 66 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8,500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 8th நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள். 50 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் 14,000 சேலரி வந்து வரும். 12 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வந்து நீங்கள் 10th வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பாருங்கள் 32 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 18,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 30 வேகன்சி இருக்குது. இதுக்கு 60,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு அதாவது மெடிக்கல் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 40 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த வேகன்சி வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெடிக்கல் ஆஃபீஸர்னால் அது எந்தெந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.